ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இரு இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தற்கூரி தாவேக்கா தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவர் பிரச்சாரம் பண்றதுக்காக பாண்டிச்சேரி போயிருக்கிறாரு. அங்க போற வழியில ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம். ரசிகர் கூட்டம்னு சொல்றது இந்த வெறி பிடிச்ச கூட்டம் அப்படின்னு தான் அத சொல்லணும். அவங்க ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருக்காங்க. இவர் வண்டி முன்னாடி போகும்போது, பின்னாடி ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயி, அதுல வந்து பசங்க கீழ விழுறாங்க. ஒரு தலைவன் என்னங்க பண்ணணும்? அங்க இருக்க தொண்டர்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அந்த ஆளு திரும்பி கூட என்னாச்சு, ஏதாச்சுன்னு பார்க்காம இப்படி நேராவே வந்துட்டு இருக்காரு. அவரு பின்னாடி இவனுங்கலாம் எப்படி போறானுங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் எப்படி இருக்குன்னா, இன்னும் அங்க இருக்க கூட்டத்துல இருந்துக்கிற 2, 3 பேர் என்ன பண்றானுங்கன்னா, பால் அபிஷேகம் பண்றன்ற பேர்ல பால கொண்டு வந்து ஊத்துறானுங்க. யாரு மேல? அங்க இருக்க பவுன்சர் மேல. உங்க அண்ணன் தமிழ்நாட்டுல நெறைய பேருக்கு பால் ஊத்துனதெல்லாம் போதாதா? பவுன்சருக்கு வேற பால் ஊத்தணுமா நீங்க? அ இன்னொரு கூட்டம் வண்டியில ஏறி காருக்கு முத்தம் கொடுக்குது. அப்படிப்பட்ட காஜி கூட்டமாவாடா இருக்கீங்க நீங்கெல்லாம்? கொஞ்சம் கூட அரசியல் அறிவோ, கொள்கையோ உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? என்ன காரணத்துக்காக விஜய் பின்னாடி போயிருக்கீங்கன்னு நீங்க கொஞ்சமாவது சொல்லுங்களேன். ஒண்ணுமே கிடையாது. வெறும் நடிகன்ற பிம்பத்த மட்டும் வச்சு, அவனோட படத்த மட்டும் பார்த்து, அவன ரசிச்சு, அவன் பின்னாடி போயிட்டு இருக்கீங்களே, எதிர்கால மக்களுக்கான அரசியல் என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்குறீங்களா நீங்க? இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் வந்து பேசுறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, அ திமுக தீய சக்தி. நான் ஆட்சிக்கு வந்தா மாநில அந்தஸ்து பெற்று தருவேன் பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு. பாண்டிச்சேரி வந்தும் உனக்கு திமுக தான் இன்னும் தீய சக்தியா இருக்குதா? இங்க யார் ஆள்றாங்க? பிஜேபி. பாண்டிச்சேரியில ஆட்சி செய்யறது பிஜேபி. ஒன்றியத்துல ஆட்சி செய்யறது பிஜேபி. இவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணி மாநில அந்தஸ்து வாங்கி தரலன்னு, அவனுங்கள கேள்வி கேட்க முடியல. உன் டாடியான மோடிய கேள்வி கேட்க முடியல உன்னால. நீ அங்க போய் இன்னும் திமுகவே வச்சு பேசிட்டு இருக்கிறியே. உன்னோட அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? நீ மக்களுக்கான தலைவனா? எதிர்த்து உன்னால தைரியமா திராணியோட ஒரு ஒன்றிய அரசு பார்த்து கேள்வி கேட்கறதுக்கான வக்கில்லாத நீ எப்படி மக்களுக்கான தலைவனா இருப்ப? உன்னோட குரங்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண கூட உனக்கு முடியல. நீ எப்படி அவங்களுக்கான தலைவனா இருப்ப? நீ எப்படி மக்களுக்கு நல்லது செய்வன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, எங்க அண்ணன் வந்து பெரியார் கொள்கை ஏத்துட்டு இருக்கிறாரு. எங்க அண்ணன் வந்து அதனாலதான் அவர் பேசுறத பார்க்கறதுக்கு நான் பாரு சமையல் கட்டுல இருந்து நான் வந்து தெருவுல வந்து நிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பேசுது. ஏம்மா பெரியார் சொன்னதை கொஞ்சமாவது நீ படிச்சு பார்த்திருக்கிறியா? பெரியார் எதுக்காக போராடினது தெரியுமா? ஒரு நடிகன் பின்னாடி சுத்துங்க, நடிகன் பின்னாடி வந்து இப்படி ரோட்ல நில்லுங்க. நான் பெரியார் சொன்னாரு, பெண்கள் படிச்சு முன்னாடி வரணும், சமையல் கட்டே அவங்களோட வாழ்க்கைன்னு முடங்கி போயிடக்கூடாது, ஆண்களுக்கு நிகரா இருக்கணும், பொருளாதார விடுதலை அடையணும், பெண்கள் வேலைக்கு போகணும், இப்படியெல்லாம் சொன்ன ஒரு பெரியார். இவங்க என்னடான்னா ஒரு நடிகன் பின்னாடி சுத்துறதுக்கு பெரியார் கொள்கையை தூக்கிட்டு வந்து கம்பேர் பண்ணிட்டு திரியிறாங்க. அஹ் என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றீங்க? இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்புறம் என்ன? நாங்கெல்லாம் தற்கூரின்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்புறம் என்ன? சமம் தானே? ஏமா 2 லைன் திருக்குறள் கூட உனக்கெல்லாம் தெரியல. உங்க அண்ணனும் உங்களை விட தற்கூரியா தான் திரியிறாப்புல வயசையே மாத்தி சொல்லிக்கிட்டு. இவங்க பின்னாடி போனா தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? பாண்டிச்சேரியோட நிலைமை என்னவாகும்? இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, ஓட்டு சேகரிக்க போற உன் கட்சி வேட்பாளர், உன் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளரோட பேர் ராமுன்றது கூட தெரியாம பிஜேபியோட வேட்பாளரான செல்வத்துக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்ற. இப்படிதான் இருக்கு உங்களோட அரசியல். இவன் எப்படி இருக்கான்னா, ஒரு இடத்துல ஏதாவது மாத்தி சொன்னா ஏதாவது தவறுதலா சொல்லிருச்சுங்க. தமிழ்நாட்டுல வேட்பாளரை அறிமுகப்படுத்த சொன்னாலும் பேரை மாத்தி சொல்ற, பாண்டிச்சேரியில வேட்பாளர் பேரை சொன்னாலும் பேரை மாத்தி சொல்ற. உனக்கே எதுவுமே தெளிவான ஒரு மனநிலை இல்ல. பாண்டிச்சேரி வந்து உங்க அண்ணன் சரக்கு வச்சு மட்டை ஆயிட்டாரான்னு கூட எனக்கு புரியல. போதையில தான் இப்படி எல்லாம் பேசுறாரோ என்னமோ. இதெல்லாம் மக்களுக்கு தான் வெளிச்சம். நீங்க தான் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து இந்த மாதிரி தற்குறி தலைவனை தேர்ந்தெடுத்தா தமிழ்நாட்டோட கதி என்னவாகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து உங்களோட வாக்கை செலுத்துங்க. திராவிட மாடல் தான் நம்மள எல்லாம் முன்னேற்றி முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால இன்னும் பெண்கள் முன்னேறுவதற்கு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இணைந்திருங்கள். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது.